ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணி ஆரி ஒர்க்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆரி ஒர்க் ஃப்ரேமில் நாடா வந்து எப்படி சுற்றுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் வந்து 2 ரிங் கொடுத்துருப்பாங்க. இந்த மேலே இருக்க ரிங்கு நமக்கு தேவையில்ல, எடுத்து ஓரம் வச்சிடலாம். இப்போ உள்ளே இருக்க இந்த ரிங்கில் தான் நாடாவை வந்து நம்ம சுற்ற போகிறோம். அதுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் க்ளூ நாடா எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோல் வந்து 35 ருபீஸ் அப்படி தான் இருக்கும். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், தின்னாகவும் இருக்கும். செக் பண்ணி நல்லா நாடாவாக பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்து நான் எடுத்துருக்கிறது சேஃப்டி பின்னு. இப்போ என்ன பண்ணலான்னா, நாடா வந்து ரொம்ப லென்த்தியாக எடுக்க வேண்டாம். கொஞ்சமாக எடுத்து நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சிக்கல் வராமல் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு மீதியை வந்து சேஃப்டி பின் போட்டு பின் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து நாடா பிரிஞ்சு வராமல் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபேப்ரிக் க்ளூ எடுத்து ஃப்ரேமில் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறேன். அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு நாடாவை நல்லா பிரித்து இதில் ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு கொஞ்சம் தேவையானது க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா அழுத்தி விடுங்க. கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி இழுத்தோன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ அதனால் கொஞ்சமாக பொறுமையாக அழுத்தி பிடிச்சி விடுங்க, செட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் பொறுமையாக வந்து நம்ம நாடாவை சுற்ற ஆரம்பிச்சிடலாம். ஒரு 4 சுற்று வரைக்கும் சுற்றுங்க. ஒரு 4 சுற்று சுற்றிட்டு கொஞ்சமாக ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணுங்கள். திரும்ப ஒரு 4 சுற்று சுற்றிட்டு ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணுங்கள். ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக அப்படியே நாடாவை பொறுமையாக அப்படியே எடுத்து சுற்றுங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே மறுபடியும் சுற்ற ஆரம்பிக்கிறேன். பொறுமையாக சுற்றுங்க. இந்த மாதிரி நம்ம நாடா சுற்றி வச்சிட்டோன்னா நம்ம ப்ளவுஸ் வந்து இதை செட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் வந்து நம்ம இந்த மாதிரி நாடா சுற்றுறோம். இதில் சப்போஸ் வந்து சின்ன ஸ்க்ராச்சஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது வழியாக வந்து துணியில் வந்து டேமேஜ் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம நாடா வந்து சுற்றலாம். அப்படியே பொறுமையாக, ரொம்ப மேலே ஏற்றி சுற்ற வேண்டாம். கொஞ்சம் தள்ளி சுற்ற ஆரம்பிங்க. கொஞ்சம் கிராஸாக சுற்றுங்க, ஸ்ட்ரெயிட்டாக சுற்றக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக கிராஸாக வந்து இந்த நாடாவை சுற்ற ஆரம்பிக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து அதில் ஃபிட் ஆகும். அப்படியே பொறுமையாக சுற்றுங்க. உங்களுக்கு எப்போல்லாம் க்ளூ தேவைப்படுன்னு தோணுதோ அப்போல்லாம் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு திரும்பவும் அதே மாதிரி நாடாவை சுற்ற ஆரம்பிச்சிருங்க. பொறுமையாக பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம். கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பொறுமையாக சுற்ற ஆரம்பிச்சிருங்க. இப்படியே சுற்றிட்டு கிட்ட வந்தாச்சு. ஸோ இப்போ இந்த டைமில் என்ன பண்ணணும்னா, நாடாவை இன்னும் கொஞ்சம் லூஸ் பண்ணணும். நல்லா அப்படியே கொஞ்சமாக அழுத்தி விடுங்க. இப்போ வந்து நாடாவை இன்னும் கொஞ்சம் நமக்கு தேவைப்படுது. அதனால் இந்த பின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு திரும்பவும் சேஃப்டி பின் வச்சு நீங்கள் லாக் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி தான் இந்த ரிங் ஃபுல்லாகவும் அப்படியே நீங்கள் சுற்றிட்டே வந்துடுங்க.
லாஸ்ட் எண்டு வந்ததுக்கப்புறம் அதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. இதை நான் சுற்றிட்டேன் பாருங்கள். ஃபுல்லாகவே இதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். எந்த சுருக்கமும் இல்லாமல் க்ளீனாக பார்த்து அழகாக சுற்றி வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே இந்த ஃப்ரேமை நம்ம கிளாத் வச்சு இந்த மாதிரி செட் பண்ணணும். ஸோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு சின்னதாக ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம சேனலில் ஆரி ஒர்க்ஸ் வந்து பேசிக்கான ஸ்டிச்சஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வாட்சிங்.